ஹலோ எவ்ரிவான், ரமதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். உங்களில் நிறைய பேருக்கு இந்த டைட்டிலை பார்த்த உடனே, இந்த தம்ப்நெயிலை பார்த்த உடனே கொரோனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் என்கிட்டேருந்து இல்லை, வேறு யார்கிட்டேருந்து கேட்டாலும் உங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்திருக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் கொரோனா கொரோனா கொரோனா. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் கொரோனா ஃபட்டிக். மனிதர்களுக்கு கொரோனாவை பார்த்து பேசி அதை பற்றியே நினச்சி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொரோனாவை பார்த்து போர் அடிக்கிற மாதிரி கொரோனாவுக்கு நம்மளை பற்றி போர் அடிக்கலை. மனிதர்களுக்குள்ள கொரோனா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வீரியமா பரவிட்டு இருக்கு. அப்படி என்ன வீரியமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இந்தியாவோட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. எத்தனை கேசஸ் தெரியுமா? 2,73,810 கேசஸ் நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. நேற்றுக்கு 24 மணி நேரத்தில் மட்டும், கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இந்தியாவில் 1600 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அதுல எத்தனையோ பேர் ஆக்சிஜன் கிடைக்காம ஸ்ட்ரெச்சர்ல இருந்து இறந்து போனவங்க இதே நம்ம நாட்டில், நார்த் இந்தியாவில் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெச்சர்ல வச்சுட்டு இருக்கப்போ ஆக்சிஜன் சப்ளைக்கு, ஆக்சிஜன் அந்த மூச்சு திணறல் இருக்குல்ல, போன தடவை மக்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மூச்சு திணறல் காரணமாக ஸ்ட்ரெச்சர்ல இருந்தே இறந்து போயிருக்கிறவங்க மட்டுமே இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. இது தமிழ்நாட்டிலையும் ஆங்காங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இது போக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட 2,63,810 பேர் இருக்காங்கல்ல, 2,73,810 பீப்புள்ல இந்தியாவோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டரும் ஒருத்தர். இந்தியாவில் ஒரு ரொம்ப பாதுகாக்கப்படுற ஒரு ரொம்ப எல்டரான ஒரு பர்டிகுலர் பர்சன், ரொம்பவே பாதுகாக்கப்படுற ஒரு பர்டிகுலர் பர்சன். அவர் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கோவிட் ப்ரோட்டோகால்ஸ்ல எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு டாக்டர் மன்மோகன் சிங்க்கு கொரோனா பாசிட்டிவ். இன்னைக்கு கொரோனா எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. டேபிள் மேட் மாதிரி எதிர்த்த வீட்டில் இருக்குது, மாடி வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, உங்க வீட்டில் இருக்கான்னு கேள்வி கேட்கிற நிலைமையில போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளுக்கு கோவிட் ஃபட்டிக் வர்றது யதார்த்தமான விஷயம் தான். நான் லாஸ்ட் 1 வருஷமா 1.5 வருஷமா இதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ நம்ம கோவிட் ஃபட்டிக் ஆனோம்னால், இப்போ நம்ம கோவிட கவலைப்படாம நம்ம மாஸ்கை கழட்டிட்டு எப்பவும் போல வெளியே போனோம்னால், இந்த 2,73,810 கேசஸ்ல நம்மளோட லிஸ்டும் சேர்ந்து போய் நிற்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தேன். இந்தியாவில் மறுபடியும் லாக்டவுன்லாம் வராதுங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தனமா பேசிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டெல்லியில் லாக்டவுன், மகாராஷ்டிராவில் லாக்டவுன், உத்தரப்பிரதேசில் சில சிட்டிஸில் லாக்டவுன், தமிழ்நாட்டில் நைட் லாக்டவுன். வராதுன்னு நான் ஒரு ஆணவத்தோட இருந்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் வேர்ல்டு பேங்க்ல இருந்து, இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அலை வந்த அளவுக்கு, நம்ம நினைச்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் அலை இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகல. இந்தியா மாஸ், இந்தியா கெத்து, மறுபடியும் எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சாச்சு. நம்ம எக்கானமி ரிவைவ் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் ரெண்டாவது அலை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடிச்சு, இன்னைக்கு காலையில இருந்து ஷேர் மார்க்கெட் ஃபுல்லா ரத்த கலரியா தான் இருக்குது. சுத்தி ஷேர் மார்க்கெட் ரெட்ல தான் இருந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு எல்லா பிசினஸஸும் கீழே இறங்கிட்டு இருக்குது. இந்தியாவோட மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் 100% இந்தியன் மிடில் கிளாஸ்ல 33% ஆஃப் இந்தியன் மிடில் கிளாஸ், இந்தியாவோட மிடில் கிளாஸோட பாப்புலேஷன் கம்மியாயிருக்கு. அவங்க இந்தியாவோட மிடில் கிளாஸே கிடையாது, ஏழ்மைக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க 2020ல இருந்த லாக்டவுனால. இப்போ மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்துச்சுனால் இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ்ல பாதிக்கு பாதி மிடில் கிளாஸ் ஏழ்மைக்குள்ள தள்ளப்படுவாங்க, பாதி மிடில் கிளாஸ் தான் சர்வைவ் ஆவாங்க இந்த லாக்டவுனையும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் வாசிச்சேன். இதுதான் இந்தியாவோட நிலவரம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரச்சனை என்ன? யூஎஸ்னால கோவிடை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சு, யூகேனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற சைனா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஏன் பிரேசிலை விட அதிகமான கேசஸ் நம்ம இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். உலகத்திலே அதிகமான கோவிட் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கிற நாடா எப்படி இந்தியா மாறுச்சு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவோட வேக்சினுக்கு எல்லா நாடுகளும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியா தான் உலகத்திலே அதிகமான வேக்சின்ஸ் எக்ஸ்போர்ட்டரா இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா வெளிநாடுகள் கிட்ட இருந்து வேக்சின் வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ற வேக்சினே நம்மளுக்கு பத்துறது இல்லை. ஸோ வெளிநாட்டில இருந்து நம்ம வேக்சினை வாங்கி நம்ம மக்கள் கிட்ட கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். நாட்டில் நிறைய இடங்கள்ல வேக்சின் பற்றாக்குறைங்கிறாங்க. இந்தியா நாட்டில் நிறைய இடங்கள்ல ஆக்சிஜன் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு இந்தியா போனதுக்கான காரணம் என்ன? டபுள் வேரியன்ட்னு சந்தேகிக்கிறாங்க. அந்த டபுள் வேரியன்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த டபுள் வேரியன்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த டபுள் வேரியன்ட் இந்தியாவிலிருந்து இன்னும் 10 நாடுகளுக்கு ஃபர்தரா பரவி இருக்குன்னு வேற பேசப்பட்டு இருக்கு. இந்த டபுள் வேரியன்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனையான ஆக்சிஜன் சப்ளையும் என்னங்கிற இந்த 2 விஷயத்தை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கோவிட் கேசஸ் எல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கே. தமிழ்நாட்டோட கோவிட் கேசஸ் என்ன? தமிழ்நாட்டோட லாக்டவுன் ரூல்ஸ் எல்லாம் நீ சொல்றேன்னு வேற சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். தமிழ்நாட்டோட லாக்டவுன் ரூல்ஸ் நம்ம கடைசியா பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ண தான் போறோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம், எதனால இதை போட்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சாதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பமே ஒரே ஒரு சின்ன அப்டேட் நான் இப்போ பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் May 1 இருந்து 18 years above எல்லாரும் வேக்சின் போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெல்கமும் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 2,73,000 கேசஸ்ல வந்து இந்தியாவிலே அதிகமான கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து கெஸ் பண்றவங்களுக்கு பிரைஸே கிடையாது, மகாராஷ்டிரா தான். அவங்க வந்து ஏதோ பெருமைக்குரிய ஐபிஎல் டிராஃபி மாதிரி அவங்களே மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி இது பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 6 ஸ்டேட்ஸ்ல வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்ஸும் இருக்குது. இந்தியாவிலே அதிகமான கோவிட் பாசிட்டிவான கேசஸ் வந்து சவுத் இந்தியாவில் தான் இருந்துட்டு இருக்கு. இரண்டாவது அதிகமான கோவிட் கேசஸ் இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா, மூணாவது கர்நாடகா, நாலாவது தமிழ்நாடு, அஞ்சாவது ஆந்திரா. அப்படியே லிஸ்ட் வந்து கீழே இருந்துட்டு இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல மட்டும் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கேசஸ் வந்து 10,723 கேசஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. 10,000 கேசஸ் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். சுத்தி கோவிட் கேசஸா மாறிட்டு இருக்கு. இதுக்கு காரணமா என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டடி வந்து நம்ம நாட்டில் கம்மியா இருக்குங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டேபிள் பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்பீச்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணுங்க, என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கறத வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. டபுள் மியூட்டேட்டட் வேரியன்ட் அப்படின்னு சொன்னாங்க, இல்ல டபுள் மியூட்டேஷன் வேரியன்ட்னு சொன்னாங்க. இந்த வேரியன்ட் வந்து எல்லா வைரஸும் வந்து பரிணாம வளர்ச்சி அடையும். வைரஸ் வந்து இவால்வ் ஆகும். அந்த இவால்வ் ஆகிற வைரஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த எவல்யூஷன் சம்டைம்ஸ் வந்து அந்த வேரியன்ட் புது வேரியன்ட் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற கொரோனா வைரஸ் உருமாகிறப்போ இந்த இன்னொரு வேரியன்ட் வரப்போ அது வீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அது சக்தி இழந்து நிறைய நாடுகளில் அது டம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மியூட்டேஷன் வந்து சில மியூட்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஈரியமா பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ இல்லாத அளவுக்கு இந்தியாவில் செகண்ட் வேவ்ல கேசஸ் போயிட்டு இருக்கிறத பார்த்தா இது வந்து அந்த டபுள் மியூட்டேட்டட் வேரியன்ட் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சில ஸ்டடீஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் எண்டில் வந்து ஒரு 3 லட்சம் கேசஸ் வருங்க மேக்ஸிமம், அதுதான் இந்தியாவோட பீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டபுள் மியூட்டட் வேரியன்ட் அப்படி இப்படின்னு என்னலாமா சொல்றாங்கல்ல, பட் இதெல்லாம் பார்க்குறப்போ இன்னைக்கு வந்து ஏப்ரல் 19 தான் ஆகுது. இன்னைக்கே வந்து 2,78,000 நம்ம ரெக்கார்ட் அடிச்சிட்டு இருக்கோம். இதே ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் ஜம்ப் நம்ம 2 லேக் கிராஸ் பண்ணி 5 நாள் தாங்க ஆச்சு, அதுக்குள்ள நம்ம 2,78,000 வந்துட்டோம். இதே அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தோம்னா 3 லேக் 4 லேக் 5 லேக் நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து செட் பண்ணலாம். அப்படியே ஃபியூச்சர்ல இருக்கிற வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் படிப்பாங்க, இந்தியாவில் இப்படிலாம் கோவிட் கேசஸ் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி வாசிக்கிற அளவுக்கு நம்ம நாடு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவில் நடக்கிற சில விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லணும்னா, ஆக்சிஜன் சப்ளை பேஷண்ட்ஸ்க்கு இல்லை. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். ஒரு வயசானவர் இருந்துகிட்டு ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, எனக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்குது, எனக்கு வந்து பிரீத்லெஸ்னஸ் இருக்குது, யாராவது ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ட்வீட்டுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. இது நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம். எத்தனையோ ஊர்களில் வந்து ஆக்சிஜன் இந்த தடவை வந்து கோவிட் 2வது அலை அப்போ வந்து மக்கள் சுவாசிக்கிறது இருக்குல்ல, சுவாசிக்கிற பிரெத்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுவாசிக்கிறதுல பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த தடவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தடவை 2வது அலைக்கு நடுவுலையுமே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இன்க்ரீஸ்டு அஃபெக்டடாக இருக்குது. பட் எல்டர்லி பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்கிறதையும் சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனவங்க கேசஸ் வந்து இந்தியாவில் அதிகமாகிட்டு இருக்குது. இந்தியாவோட கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் எல்லாத்தையும் வந்து நாங்கள் மக்கள் கிட்ட கொடுக்க போகிறோம், இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறதை கம்மியாக்குங்க, மக்கள் கிட்ட நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 சொல்யூஷன் கொண்டு வரலாம். பட் இந்த சொல்யூஷன்லாம் நம்ம முதல்ல கொண்டு வந்திருக்கணும். லாக்டவுன் 1 போன வருஷம் ஃபுல்லாக வீட்டில் உட்காந்துட்டு யாரும் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிப்பேர் ஃபார் த செகண்ட் வேவ். இப்படி ஒரு அலை வருங்கிறது முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும். இது காமன் சென்ஸ் இருக்கு, அத்தனை பேரும் படிச்சிருக்கோம். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ 2வது அலை வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்கிறத இதே சேனல்ல போன வருஷம் நம்மளே பேசியிருக்கோம். ஆனால் பேசுறத பேச்சா மட்டும் விட்டுட்டு லாக்டவுன் அப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆகாம இருந்தது தான் இன்னைக்கு நம்ம நாட்டோட மிகப்பெரிய தவறா இருந்துட்டு இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் ப்ராப்பரா பண்ணியிருந்தோம்னா, ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம்னா, ப்ராப்பரா நம்ம எல்லா ஃபண்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் சிஸ்டம் இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னால் இந்நேரம் இவ்வளவு கோவிட் கேசஸ் வரதை நம்ம அசால்ட்டா லாக்டவுன் இல்லாம ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா லாக்டவுன் போடுறது காரணமே நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ண முடியலங்கிறதுனால தான். அந்த அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலை ஒரு வருஷமா எக்யூப் பண்ணலங்கிறது இன்னமுமே கஷ்டமா இருக்குது. ஆக்சிஜன் சப்ளை இல்லாம நம்ம நாட்டில் இறந்து போவாங்கிறது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கோவிட் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கப்போ எல்லாம் சரி மதனு, நம்ம ஊர் கணக்குக்கு வா, நம்ம ஊர்ல லாக்டவுன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஃபைன் என்ன பண்ண, நம்ம ஊரில் வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிங் பை நியூஸாக மாற ஆரம்பிச்சிடலாம். நம்ம நாட்டோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு கொரோனாங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. 2,78,000 கேசஸ் சாதாரணமாக இருக்குது. ஃபட்டிக் நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுது, எனக்கும் அதே ஃபட்டிக் இருக்குது. உங்களை விட அதிகமாக ஏன்டா கொரோனாவை பற்றியே பேசுகிறோன்னு நினைக்கிறது நான் தான். பட் இப்போவும் நம்ம இதை பற்றி கண்டுக்கலைனால் எப்பவுமே கண்டுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து
ஃபர்ஸ்ட் நைட் வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ நைட்டு 10 o'clock இருந்து காலையில் 4 மணி வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஊரடங்கு. ஸோ கம்ப்ளீட் லாக்டவுன் வந்து நைட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுனில் வந்து எசென்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சண்டே வந்து அகைன் ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க. சண்டே வந்து பழங்கள் இருக்கிற அந்த ஃப்ரூட் ஷாப்பு, வெஜிடபிள் ஷாப் மட்டும், மார்க்கெட் மட்டும் காலையில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த இடங்கள்லாம் இருக்கும்ல, அதுனா கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரி இடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட்டுக்கு பேன் பண்ணி வச்சுட்டாங்க, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குல்ல, பீச்சு, பார்க்கு, இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், மியூசியம் எல்லாம் கம்ப்ளீட் லாக்டவுனுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம என்னன்னா நம்ம வந்து எப்படி அப்படியே முன்னாடி போனோமோ அப்படியே நம்ம ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு வந்து 100 பேர் தான் வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இறந்த வீட்டுக்கு வந்து 50 பேர் தான் வரலாம் அப்படிங்கிற ரூல் போட்டிருக்காங்க. கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. சிபிஎஸ்சிக்கும் ஐ திங்க் போஸ்ட்போன்ட். ஸோ அந்த பேட்ச் பசங்களை நினச்சி எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 1.5 வருஷம் ஒரு கிளாஸை படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 1.5 வருஷம் ஒரே சப்ஜெக்ட், மறுபடியும் எனக்கு அந்த பசங்களை நினச்சி எவ்வளோ ப்ரெஷரை தாங்குறாங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. அது வீட்டுக்குள்ளே நம்ம கிளாஸ்க்கு போயிட்டு வரப்போ கூட வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், கொஞ்சம் பசங்களோட மீட் பண்ணுவோம் எல்லாரையும். இப்போ வீட்டுக்குள்ளே ஒரே ரூமில் அப்பா அம்மா உட்கார வச்சுட்டு டிவியும் ஆன் பண்ண விடாமல் மறுபடியும் படின்னு நம்ம ஊரில் இதான் நடக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, இந்த எக்ஸாம் முக்கியமான எக்ஸாம், அதனால நான் வந்து பெருசாக குறை சொல்ல. பட் அந்த பசங்களை நினச்சா எனக்கு உண்மையிலே கன்சர்ன்டாக இருக்குது. இதுக்கு அவங்க மேலே தப்பு என்ன இருக்குது? நம்ம வெளியே போய் கோவிட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால 12th பசங்க எக்ஸாம் போஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர், எத்தனை மாசமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கிறதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் நைட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த டாக்ஸி, ஆட்டோலாம் வந்து இந்த எமர்ஜென்சியாக எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களோ, இல்லை ஃப்ளைட் எடுக்கணும்னு போகிறவங்களோ, இல்லை ட்ரெயின் இருக்குன்னு போகிறவங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் போலாம்னு சொல்லியிருக்காங்க. இது போக ஒன்றும் பெருசாக இந்த தடவை ஒன்றும் பெருசாக அப்டேட்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் வந்து லாக்டவுன், சண்டே லாக்டவுன் அப்போ வந்து சில நேரங்கள் மட்டும் ஹோட்டல்ஸ்லேருந்து வந்து டேக் அவே கொண்டு போகலாம். இதுதான் ரூல்ஸ் புதுசாக போட்டிருக்குது. நான் அது எப்படி தெரியுமா இருக்குது, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லாக்டவுனும் புதுசாக சொல்கிறப்போ என்ன அடுத்து இதுவா? அந்த விஜயகாந்த் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த ஒரு டெஸ்ட்டாக எடுத்து பார்க்குறப்போ முதல்ல வந்து தண்ணியில் படுக்க வைப்பாங்க, ஐஸில் போட்டு வைப்பாங்க, ரத்தத்தை வச்சு இந்த பல்ல நகத்தை கடிச்சு துப்புவாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து என்ன ஆயிட்டேன்னா, இதையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, கவர்மெண்ட் ஹேஸ் நோ அதர் கோங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சென்னையில் சரவணா ஸ்டோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. சரவணா ஸ்டோர்ஸில் எம்ப்ளாயீஸ் 39 பேருக்கு கொரோனா அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த 39 பேர் வந்து எத்தனை பேர் கூட கான்டாக்ட் வர வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரவணா ஸ்டோர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸ் ஓனருக்கு பெரிய அடிதான். பட் த கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் அன் ஆப்ஷன். மன்மோகன் சிங் வந்து கோவிட் கரெக்டாக, அவரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து சாட்டர்டே தான் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 3 பேரையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. இவர் கோவிட் பாசிட்டிவ்னு இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்பவே ஒரு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருந்தாருன்னா யாருக்கு தெரியலாம், இருந்திருக்கலாம். இப்போ அத்தனை 3 பேருக்கும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத இடங்களில் வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிறப்போ லாக்டவுன்ஸ் வந்து அல்டிமேட்டாக கடைசியில் இருக்கிற ஒரே ஆயுதம்ங்கிற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நான் இவ்வளோ சீக்கிரமாக எடுப்போன்னு எதிர்பார்க்கல, பட் எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் லாக்டவுன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபுல் லாக்டவுன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Please take care. Wear mask. Social distance. Cheers.